போகிறோம் அப்படின்னா தெர்மல் இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். தெர்மல் இன்ஜினியரிங் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெர்மல் டிவைஸ் பற்றி படிக்கிற பாடம் தான் தெர்மல் இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஐசி இன்ஜின் வந்து பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நாசில் அண்ட் டிஃப்யூசர், அப்புறம் பாய்லர் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர், ரோட்டரி கம்ப்ரஸர் அதெல்லாம் தெரிஞ்சுப்போம். ஸ்டீம் டர்பைன், கேஸ் டர்பைன், அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டிங் டிவைசஸ், அப்புறம் ஏர் கண்டிஷனிங் டிவைசஸ், பவர் பிளான்ட்னா இந்த டிவைஸ்லாம் கரெக்டாக செட்டாக இது பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து இது. இப்போ இதில் பாய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் அப்படின்னு டிவைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கண்டென்சர் அப்படின்றது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெர்மல் டிவைஸ் ரிலவெண்ட்டாக உள்ள சப்ஜெக்ட். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா இந்த டிவைஸை பற்றியெல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர். என்ன நடக்குது, அதாவது ஒவ்வொரு டிவைஸும் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரியும். நமக்கு தெர்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா 4 விஷயத்தை தான் பண்ணும். 4 விஷயத்தை பண்ணும். 4 விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒர்க்கை வந்து நமக்கு தரும். ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். இல்லை நம்ம கிட்ட ஒர்க்கை கேட்கும், ஒர்க் அப்சார்பிங் டிவைஸ். இல்லை ஈட்டை தரும் அப்படின்னா ரிஜெக்ஷன், ஈட் அப்சார்பிங் டிவைஸ். ஈட்டை வந்து நம்ம கிட்ட கேட்கும், ஈட்டை அப்சர்வ் பண்ணும். அடுத்தது ஈட்டை ரிஜெக்ட் பண்ணும். ஸோ ஈட்டை அப்சர்வ் பண்ணா பிளஸ், ஈட்டை ரிஜெக்ட் பண்ணா மைனஸ். ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணா அது வந்து வந்து அது பிளஸ். ஒர்க்கை வந்து நம்ம கிட்ட கேட்டுச்சுன்னா, ஒர்க்கை வந்து அப்சர்வ் பண்ணா அது வந்து மைனஸ். ஸோ இந்த ஒர்க்கையும் ஈட்டும் வச்சு தான் வந்து மொத்த கதையும் இருக்கு. அதாவது நம்ம படிக்க போகிற எல்லா டிவைஸோட மொத்த கதையும் வந்து முழுக்க இந்த ஒர்க்கு ஈட்டு. ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்றியா இல்லையா, ஒர்க்கை வந்து அப்சர்வ் பண்றியா இல்லையா, ஈட்டை ப்ரொடியூஸ் பண்றியா, ஈட்டை வந்து அப்சர்வ் பண்ண போறியா, இல்லை ஈட்டை ரிஜெக்ட் பண்ண போறியா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஈட்டை அப்சர்வ் பண்ண போறியா, ஈட்டை ரிஜெக்ட் பண்ண போறியா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு இதை வச்சு இதை பேஸ் பண்ணி தான் இந்த முழுக்க இந்த இதுலேயே வந்து இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, ஒர்க்கு ப்ரொடியூசிங்னா ஒர்க் வந்து வெளியே வரும். ஸோ அப்போ நம்ம பாசிட்டிவ் அப்படின்றது. ஸோ ஒர்க் அப்சர்விங்னா உள்ளே போகும். ஸோ அப்போ ஈட் அப்சர்வ், அப்போ ஈட் வந்து உள்ளே போகுது, ஈட் அப்சர்வ் அப்படின்னா அது பாசிட்டிவ். ஈட் ரிஜெக்டட் அப்படின்னா அது நெகட்டிவ். இதான் மேஜரா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த 4 விஷயத்தை சுற்றி தான் நமக்கு விஷயங்கள் நடக்கும். அது இல்லாம இது இல்லாம இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து அதிகப்படுத்துவோம். அந்த டிவைஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா கைனடிக் எனர்ஜியை வந்து இட் வில் இன்க்ரீஸ் த கைனடிக் எனர்ஜி அப்படின்னா அது ஆக்சிலரேட்டிங் டிவைஸ். இட் வில் டிக்ரீஸ் த கைனடிக் எனர்ஜி அதுனா அது டீசலரேட்டிங் டிவைஸ். ஸோ டிவைஸ் வந்து ஒர்க் அப்சார்பிங் டிவைஸ், இல்லை ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ், ஒர்க் அப்சார்பிங் டிவைஸ், ஈட் அப்சார்பிங் டிவைஸ், ஈட் ரிஜெக்டிங் டிவைஸ், ஆக்சிலரேட்டிங் டிவைஸ், டீசலரேட்டிங் டிவைஸ். ஸோ வந்து இந்த 6 டிவைஸை வந்து நம்ம பற்றி படிச்சுட்டு அந்த 6 டிவைஸும் செட்டப்பாக வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அது பவர் பிளான்ட்டு. நம்ம ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பவர் பிளான்ட் செட்டப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் இப்போ நமக்கு தெரியும்ப்பா. ஐசி இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐசி இன்ஜின் வந்து இட் இஸ் ஏ ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். நமக்காக ஒர்க்கை வந்து தரும். அது வந்து ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். அப்புறம் நாசில் அப்படின்னா அது வந்து ஆக்சிலரேட்டிங் டிவைஸ். அப்புறம் டிஃப்யூசர் அப்படின்னா அது டீசலரேட்டிங் டிவைஸ். அதுக்கப்புறம் பாய்லர் அப்படின்னா பாய்லர் வந்து நம்ம ஈட் வந்து நமக்கு தரும். ஈட் வந்து வெளியில நமக்கு தரும். ஸோ ஈட்டை வெளியில தரும்போது நமக்கு இட் இஸ் ஈட் ப்ரொடியூசிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம், இது பண்ணலாம். ஸோ ஈட்டை வந்து வெளியில தருது அப்படின்றது. எவாப்ரேட்டர் வந்து ஈட் அப்சார்பிங் டிவைஸ். கண்டென்சர் வந்து ஈட் ரிஜெக்டிங் டிவைஸ். ஸோ வந்து பாய்லரில் நம்ம என்ன பண்ணுவோம்னா தண்ணி இருக்கும், வாட்டர் இருக்கும், வாட்டரோட வந்து நம்ம ஈட்டை வந்து ஆட் பண்ணணும். ஈட்டை வந்து ஆட் பண்ணணும். இட் இஸ் ஹீட் அப்சார்பிங்.
இப்போ இதுவும் பாய்லரும் எவாபரேட்டரும் ஒரே இதுதான். இட் இஸ் a heat absorbing device. இப்போ கண்டென்சர் வந்து heat rejecting device. பாய்லரும் எவாபரேட்டரும் செய்யற வேலை ஒரே மாதிரி வேலை தான். கண்டென்சர் வந்து heat rejecting device. ஸோ கம்ப்ரஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து we have to compress அப்படின்றப்ப வந்து நம்ம ஒர்க்கை நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஒர்க் அப்சார்பிங் டிவைஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரோட்டரி கம்ப்ரஸராக இருந்தாலும் சரி ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸராக இருந்தாலும் சரி அது ரெண்டுமே ஒர்க் அப்சார்பிங் டிவைஸ் தான். அடுத்தது ஸ்டீம் டர்பைனாலே வந்து ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். ஸ்டீம் டர்பைனாக இருக்கட்டும் கேஸ் டர்பைனாக இருக்கட்டும் இட் இஸ் அ ஒர்க் ப்ரொடியூசிங் டிவைஸ். ரெஃப்ரிஜரேஷன் வந்து நமக்கு என்னன்னா இந்த ரெஃப்ரிஜரேஷன் வந்து சிஸ்டம் அது கம்ப்ரஸர் கண்டென்சர் அதெல்லாம் வந்து சேர்த்து ஒரு சைக்கிளாக மேக் பண்ணி நமக்கு இது பண்ணுவாங்க. ஏர் கண்டிஷனர் அந்த மாதிரி பவர் பிளான்ட் தான். ஸோ இந்த டிவைஸோட அப்ளிகேஷன்லாம் இங்கே வந்துடும். இந்த லாஸ்ட் 2 சாப்டர்ல டிவைஸோட அப்ளிகேஷன் வந்துடும். இப்போ நம்ம சைக்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். சைக்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைக்கிள்ஸை தொடரணும் அப்படின்னா நமக்கு ப்ராசஸ் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ப்ராசஸ் தெரிஞ்சால் தான் சைக்கிள்ஸை தொட முடியும். ப்ராசஸ்ன்ற வார்த்தையை நம்ம தொடரணும் அப்படின்னா ஸ்டேட்ன்ற வார்த்தையை தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட்ன்ற வார்த்தையை தொடரணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டின்ற வார்த்தையை தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே வந்து முன்னாடி வந்து தெர்மோடைனமிக் சைக்கிள், தெர்மோடைனமிக் ப்ராசஸ், தெர்மோடைனமிக் ஸ்டேட், தெர்மோடைனமிக் எல்லாமே தெர்மோடைனமிக் அப்படின்ற வார்த்தையோட தான் வரணும். ஏன்னா அடைமொழி வந்து ரொம்ப முக்கியம். தெர்மோடைனமிக் சைக்கிள், தெர்மோடைனமிக் ப்ராசஸ், தெர்மோடைனமிக். ஸோ ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னா இட் இஸ் த அப்சர்வபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் ஆர் சப்ஸ்டன்ஸ். ஒரு இருக்கு அப்படின்னா நம்மளால வந்து பார்த்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அதை வந்து அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இட் இஸ் த அப்சர்வபிள் நம்மளால கணிக்க முடியும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் ஆர் சப்ஸ்டன்ஸ். சிஸ்டம் வச்சுப்போம். சிஸ்டம்னா ஒரு கட்டணம் இருக்கும். அடுத்த ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டேட்னா என்னன்னா ஒரு கிராஃபை வரையணும் வச்சுங்களேன். இது PV டயக்ராம் வச்சுங்களேன். ஸ்டேட் இஸ் a point. State is a point or position. State is a point or position which can be fixed. Point which can be fixed by any two thermodynamic property. ரெண்டு ப்ராப்பர்ட்டி fixed that can be using fixed any two thermodynamic property அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டு தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி P V வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். P V ப்ராப்பர்ட்டி அதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதான் வந்து அதுக்கப்புறம் ப்ராசஸ்ன்னு வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அப்படின்னா இட் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னன்னா இது பாயிண்ட் 1 அப்படின்னா இது ஸ்டேட் 1 அப்படின்னா இங்கேருந்து ஸ்டேட் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P1 V1 பாயிண்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா P2 V2 பாயிண்ட். ஸோ இதுதான் ஸ்டேட். ஸ்டேட் வந்து 1 and 2 ஆர் ஸ்டேட். ஸோ P and V ஆர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து Pயும் Vயும் தெரிஞ்சாதான் Pயும் Vயும் ப்ராப்பர்ட்டி. இங்கே 1 and 2 ஸ்டேட். ப்ராசஸ் வந்து 1 to 2 இது ப்ராசஸ். 1-2 போட்டால் ப்ராசஸ். சைக்கிள்னா என்னன்னா it is a combination of process, combination of different process. 1 2 3 4 combination of different process whose initial state and the final state remains the
same point. Whose initial state and final state remain the same point அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். Whose initial state and final state remain the same point அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Whose initial state and final state remain the same point அப்படின்னு. இப்போ சைக்கிளை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுக்கணும். ப்ராப்பர்ட்டியை புரிஞ்சால் தான் நம்ம ஸ்டேட் சொல்ல முடியும். ஸ்டேட் புரிஞ்சால் தான் ப்ராசஸ் சொல்ல முடியும். ப்ராசஸ் புரிஞ்சால் தான் நம்ம சைக்கிளை பற்றி சொல்ல முடியும். சைக்கிள்னா காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். Combination of, it is a combination of different process. Combination அப்படி போடலாம். Combination of process. அது என்னன்னா initial state, state 1 and final state. இது final 5 வச்சுங்க. whose initial state and final state remain same point அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். whose initial state and final state remain same point. இப்போ கார்னாட் சைக்கிள் என்னன்னு பார்க்க போகிறோம். கார்னாட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா we have to know the PV diagram. இதை வந்து சைக்கிளை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து we should know the PV diagram and TS diagram. PV diagram, TS diagram வந்து நமக்கு தெரியணும். சைக்கிளை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா PV diagram and TS diagram நமக்கு தெரியும். சரி, இது ரொம்ப ஈஸி. இட் இஸ் a rectangular. ஸோ இங்கே வந்து இது 1 2 3 4 அப்படின்றத நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா 1லேருந்து 2, 2லேருந்து 3, இங்கே S1 ஈக்குவல் டு S2, இங்கே இப்போ TS டயக்ராம் பார்த்தீங்கன்னா S1 ஈக்குவல் டு S2, S3 ஈக்குவல் டு S4 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 ஈக்குவல் டு S2 அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ரெஷன் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் அப்படின்றத சொல்லலாம், இல்லை ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இது வந்து T2 ஈக்குவல் டு T3. இது மேலே இருக்கனால இட் இஸ் ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன். இட் இஸ் ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. 3 to 4 வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. 4th வந்து 1 வந்து இட் இஸ் ஹீட் ரிஜெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சில புக்கில் வந்து இந்த 1-2 மாறி கூட இருக்கலாம். அது ஒன்றும் இது தப்புலாம் கிடையாது. நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் ஐசென்ட்ரோபிக், என்ட்ரோபிக் கான்செப்டாக இருக்குது. அதனால் we can call it as ஐசென்ட்ரோபிக் compression. But 2 to 3 வந்து P equal to constant அப்படின்னா ஐசோதெர்மல் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன் 3 to 4 வந்து என்ட்ரோபி கான்ஸ்டன்டா இருக்கு. ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் அப்படிது. ஃபோர்த் ஒன் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ that can be called as isothermal heat rejection அப்படி சொல்லுவாங்க. சரிமே, ஒரு சைக்கிள் அப்படின்னா கம்ப்ரெஷன் இருக்கணும், ஹீட் அடிஷன் இருக்கணும்,
எக்ஸ்பான்ஷன் இருக்கணும், ஹீட் ரிஜெக்ஷன் இருக்கணும். இதுதான் சைக்கிள். சைக்கிளை உருவாக்கும் போது 4மே இருக்கா அப்படின்னு பார்த்து இருக்கணும். சிலர் வந்து ஏதாச்சும் ஒன்று கம்ப்ரெஷனே இல்லாமல் கூட சில இதில் இது பண்ணுவாங்க. ஸோ அது வர வர பார்க்க இது பண்ணணும். இப்போ கார்னாட் சைக்கிளில் நான் டிஎஸ் டயக்ராம் ஏன் ஃபஸ்ட் அப்படி போட்டேன் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி. பார்த்தோன்னா ஒரு கட்டம் தான், சிம்புவை மனசில் நினச்சிக்கிட்டா ஒரு கட்டம் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கும். அப்போ எது என்னென்ன ப்ராசஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். 1 2 3 4 மட்டும் தெரிஞ்சால் போதும். சில புக்கில் இங்கேயே ஒன்று விட ஆரம்பிச்சிருக்கோம். அது அவன் கொடுக்குற நம்பரை பொறுத்து ப்ராசஸை மாற்றி எழுதணும், அவ்வளோதான். ஸோ இங்கே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிவி டயக்ராம் வந்து நம்ம இதுக்கேற்ற பிவி டயக்ராம் வந்து நம்ம வரையணும். எப்படி வரையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிவி டயக்ராம் வந்து டு 1 to 2 வந்து 1 to 2 இட் இஸ் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஐசென்ட்ரோபிக். இப்போ இவன் 2 to 3 வந்து ஐசோ வச்சுட்டோன்னா இவனை அப்படியே. ஸோ என்ன புரிதல் வேணும் அப்படின்னா, இவனை விட அவன் நிமிர்ந்துருக்கான், சரிங்களா? இவனை விட அவன் நிமிர்ந்துருக்கான் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நிமிர்ந்துருக்கான். அப்புறம் இவனை அப்படியே போட்டுட்டு இவனை அப்படியே இது பண்ணணும், சரியா? ஸோ வந்து எனக்கு 1 to 2 வந்து இட் இஸ் த ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன். 2 to 3 வந்து இட் இஸ் ஐசோதெர்மல். இது வந்து 3 to 4 வந்து ஸோ ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கு தெரியும். நம்ம டைமண்டை இழுத்தா எப்படி வருமோ, டைமண்ட் மாதிரி நம்ம சீட்டு விளையாடினீங்கன்னா, கார்ட்ஸ் விளையாடினீங்கன்னா, கார்ட்ஸ் வந்து டைமண்ட்னு ஒரு இருக்கும். டைமண்டை இழுத்தா மாதிரி இருந்தால் அதுதான் வந்து பிவி டயக்ராம். ஸோ பிவி டயக்ராமில் அப்படி ஸோ அந்த பாயிண்ட்டை ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பிவி டயக்ராமையும் டிஎஸ் டயக்ராம் எப்பவுமே வந்து என்னன்னா, டயக்ராம் வரைய கற்றுக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். டயக்ராம் கற்றுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டயக்ராம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, டயக்ராம் வந்து படம் பார்த்து கதை சொல்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். படம் பார்த்து கதை சொல்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்படி சொல்லும்போது நமக்கு ஈஸியாக புரியும். ஈஸியாக வந்து நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து படம் பார்த்து கதை சொல்க ஈஸியாக புரியும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இவனை வந்து இவன் தான் வந்து t ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இவன் வந்து s ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இவன் வந்து t ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இவன் s ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசென்ட்ரோபிக் கர்வ், அதாவது ms, ஸ்லோப் ஆஃப் த ஐசென்ட்ரோபிக் கர்வ் இஸ் ஸ்டீப்பர் than that of ஸ்லோப் ஆஃப் த டெம்பரேச்சர். இது கரெக்டாக புரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம அதை இது பண்ண முடியும். ஸோ வந்து இவன் வந்து நிமிர்ந்துருக்கணும். யார் நிமிர்ந்துருக்கணும்? இவன் ஐசென்ட்ரோபிக் கர்வ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீப்பராக இருக்கணும். அப்போ இவன் குனிஞ்சிருக்கான், இவன் நிமிர்ந்துருக்கான், சரிங்களா? இவன் குனிஞ்சிருக்கான், அவன் நிமிர்ந்துருக்கான். ப்ளஸ் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இங்கே ஈட் வந்து ஆட் ஆகணும், ஈட் வந்து ரிஜெக்ட் ஆகணும். அது வந்து ஈட் ஆட் ஆகணும், ஈட் ரிஜெக்ட் ஆகணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து 1 to 2 வந்து 1 வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன் நடந்தது என்ன அப்படின்னா, என்ட்ரோபி கான்ஸ்டன்டாக இருக்குன்னு தெரியும். ஆனால் டெம்பரேச்சர் என்ன இருக்கு?
டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் இன்க்ரீசஸ். அடுத்தது ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன்ல டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கு? இட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கான்ஸ்டன்ட் வந்து நோட்டேஷனை போடும், இட் இஸ் ஈக்குவல். அடுத்தது ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன்ல என்ட்ரோபி என்ன? ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன்ல டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கு? இட் இஸ் டிக்ரீசஸ் அப்படின்றது. ஐசோதெர்மல் ரிஜெக்ஷன்ல இது இதுவா இருக்கும். இப்போ அகைன் என்ட்ரோபியை பார்ப்போம். ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன்ல இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா ஐசென்ட்ரோபிக்னா என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் இருக்கும். ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன்ல என்ட்ரோபி என்ன ஆயிருக்கு? இட் இஸ் இன்க்ரீசஸ். அப்புறம் ஐசென்ட்ரோபிக்ல இது ஐசென்ட்ரோபிக் ஹீட் ரிஜெக்ஷன்ல இட் இஸ் டிக்ரீஸ். ஸோ இந்த புரிதல் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்க போறது கிடையாது. ஆனால் நம்ம சைக்கிளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். எப்பவுமே வந்து சைக்கிள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு புரிஞ்சு ஒரு ஃபிசிக்கலாக நமக்கு ஒரு ஃபீலிங் வேணும். ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன்னா வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன்ல என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் இருக்கு. ஆனால் கம்ப்ரெஷன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பென்ஷன்னா டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது இங்கே வருவோம், ப்ரெஷரும் வால்யூம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன்ல வால்யூம் என்ன ஆகுது? கம்ப்ரெஷனாலே வால்யூம் வந்து கம்ப்ரெஷன்னா you have to feel it is decreases. இங்க 1 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு, சரியா? டிக்ரீஸ் ஆகுது. ஐசோதெர்மல் ஹீட் அடிஷன்ல என்ன நடக்குதுன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ். இட் இஸ் வால்யூம் இஸ் இன்க்ரீசஸ், பிரஷர் வந்து டிக்ரீசஸ். பிரஷர் டிக்ரீசஸ். இது ஐசோதெர்மிக் இந்த கம்ப்ரஷன்ல பிரஷர் என்னன்னா சோ 1 இது குறைஞ்சா இது வந்து அதிகமாகும். சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன். ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன்ல the volume is increases, pressure decreases. pressure வந்து decreases. அடுத்தது ஐசோதெர்மல் ஹீட் ரிஜெக்ஷன். this cycle 4 to 1 ல pressure வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்து. இப்போ இது பாத்தீங்கன்னா இது நாலுமே கம்பேர் பண்ணும்போது பாய்ஸ்ல வந்து உங்களுக்கு செல்லுபடியாகும். pressure is inversely proportional to volume. so pressure ஏறும்போது வால்யூம் குறையலாம், pressure இறங்கும்போது வால்யூம் ஏறலாம், pressure இறங்கும்போது வால்யூம் ஏறலாம். இது வந்து ஸோ இந்த நாலுமே வந்து தெரிஞ்சா நம்ம சைக்கிளோட ஒரு புரிதல் வரும். அது எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் டயக்ராம் பார்த்துட்டு நம்ம இது பண்ணும்போது இப்போ நான் தப்பு பண்ணியிருந்தேன். தப்பை எப்படி கண்டுபிடிச்சேன்னா எனக்கு இந்த விஷயம் தெரியும், ஐசோட்ரோபிக் கர்வ் இஸ் ஸ்டீப்பர் than that of ஐசோதெர்மல் கர்வ் அப்படின்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சனால நான் பண்ண தப்பை கண்டுபிடிச்சேன். இந்த விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னா நான் தப்பை கண்டுபிடிச்சிக்க முடியாது. ஐசோதெர்மல் கர்வ் இஸ் ஸ்டீப்பர் than that of ஐசோதெர்மல் கர்வ்ன்றது இருக்கணும். இப்போ இந்த நாலு விஷயம் புரியும் போது என்டையர் தெர்மோடைனமிக்ஸும் புரிஞ்சிடும். இப்போ நம்ம எதையுமே எந்த ஒரு சைக்கிளையும் வந்து நம்ம எதை வச்சு பேசுவோம்னா நாலு விஷயம் தான் பேசுவோம். நாலு விஷயம் என்னன்னா ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சர், என்ட்ரோபி. இந்த நாலு விஷயம் தான் பேசுவோம். ஸோ நாலு விஷயமும் எப்பப்போ என்னென்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கார்னாட் சைக்கிள்ன்றது ஐடியல் சைக்கிள் அப்படின்றாங்க. ஐடியல் சைக்கிள்லாம் நம்ம பேப்பரில் மட்டும்தான் வரைய முடியும், நிஜமாக அதை உருவாக்க முடியாது. ஸோ கார்னாட் சைக்கிள் வந்து ஒன் ஆஃப் த ஐடியல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐடியல் சைக்கிள்னா நம்ம வந்து இட் இஸ் தியரிட்டிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஐடியல் சைக்கிள்னா தியரிட்டிக்கல் சைக்கிள் அப்படின்றது சொல்லலாம். தியரிட்டிக்கல் சைக்கிள்னால நம்ம பேப்பரில் மட்டும்தான் வரைய முடியும், கால்குலேஷன்லாம் போட முடியும். நம்ம நிஜமாக அப்போ ஏன் சார் ஐடியல் சைக்கிளை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் சைக்கிளை உருவாக்குனா நமக்கு வந்து அதை பேஸ் பண்ணி நமக்கு ஆக்சுவல் சைக்கிளில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அப்ராக்சிமேஷனாக நம்ம வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறது, ஆக்சுவல் சைக்கிளில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஐடியல் சைக்கிள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டயக்ராமும் எப்போ தூக்கத்தை எழுதி கேட்டாலும் தெரியணும். ரெண்டாவது இந்த விஷயம் கம்ப்ரெஷன்னா கண்டிப்பாக வந்து வால்யூம் கம்மியாகும் தெரியும். ஏன்னா நீங்கள் அழுத்தி பார்த்தா கம்ப்ரெஷன்னா வால்யூம் கம்மியாகும் தெரியணும், கம்ப்ரெஷன்னா ப்ரெஷரு அதிகமாக தெரியும், எக்ஸ்பேன்ஷன்னா வால்யூம் அதிகமாக தெரியணும், ப்ரெஷரு கம்மியாகும். எக்ஸ்பென்ஷனா வால்யூம் அதிகமாகணும், ப்ரெஷர் கம்மியாகணும். ஸோ ப்ரெஷர் கம்மியானா ப்ரெஷர் ட்ராப் அப்படின்வாங்க. ப்ரெஷர் கம்மியானா அந்த ப்ராசஸ் கால்டு எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் ஆர்
ப்ரெஷர் ட்ராப் ப்ராசஸ். இது கம்ப்ரஷன் வந்து ப்ரெஷர் ரைசிங் ப்ராசஸ் அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் ஹீட் அடிஷனில் ஐசோதர்மல் ஹீட் அடிஷன்னா என்னன்னா வால்யூம் தான் ஏறணும், ப்ரெஷர் வந்து குறையணும். ஐசோதர்மல் ஹீட் அடிஷனில் வால்யூம் ஏறணும், அது ப்ரெஷர் குறையணும் அப்படின்னு. இப்போ ஏறணும் ஐசோதர்மலில் வந்து வால்யூம் ஏறும் அப்படின்னு ஞாபகம். அப்போ ப்ரெஷர் குறையின்றது பாயில் கிட்ட கேட்டால் சார் பாயில் ப்ரெஷர் ஏறுது வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் பாயில் என்ன சொல்லுவார், குறையும் சொல்லுவார். அப்போ ஒன்றே ஒன்று ஞாபகம், வால்யூம் மட்டும் ஞாபகம். ஐசோதர்மல் ஹீட் அடிஷனில் வால்யூம் ஏறுது, ஐசோதர்மல் ஹீட் ரிஜெக்ஷனில் வால்யூம் குறையுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஐசோதர்மல் ஹீட் ரிஜெக்ஷன்னா வால்யூம் குறையுது, இது வால்யூம் ஏறுது. ஸோ ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸாக ஞாபகம் வச்சுங்க. அப்போ இந்த கார்னாட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம் இதுதான். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹீட் சப்ளைட் ஆர் ஹீட் அப்சர்வ்ட். ரெண்டும் வந்து ஒரே விஷயம் தான், ஹீட் சப்ளைட் ஆர் ஹீட் அப்சர்வ்ட். இப்போ இது ஐசோதர்மல் ப்ராசஸ்ல பண்ணால mR T1 ln of V2 by V1 ln of V2 by V2. இங்க என்னன்னா 3-2 ஆக்சுவலா ப்ராசஸ் 3-2னால நமக்கு என்ன வரும்னா V3 by V2 வரும். ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து 2 to 3 ஹீட் அடிஷன் ப்ராசஸ். ஸோ அடுத்து ஹீட் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா mR இங்கே 2 to 3னா இங்கே T யூஸ் பண்ணிக்கலாம், T2O T2 இல்லாட்டி T3 கூட போட்டுக்கலாம், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான், T2 ஈக்குவல் டு T3. இது வந்து ஹீட் ரிஜெக்டட் பார்த்தீங்கன்னா mR இது 4 to 1 ப்ராசஸ்னால நம்ம T1 யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை T4 யூஸ் பண்ணலாம். ln of யார் பெரியவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா V4 தான் பெரியவன், V1 சின்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா V3 பெரியவன், V2 சின்ன. பெரியவன் பை சின்ன. ஸோ நமக்கு என்னன்னா இப்போ ஒர்க் டன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q ஹீட் சப்ளைட் மைனஸ் ஹீட் ரிஜெக்டட் போட்டால் ஒர்க் டன் கிடைச்சிடும். சரிங்களா? எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை heat supplied. அப்போ heat supplied minus heat rejected by heat supplied போட்டோம்னா அப்போ 1 minus QR by QS, 1 minus QR by QS அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம இது பண்ணோம் அப்படின்னா QR by QS போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது M கேன்சல் ஆகிடும், RR கேன்சல் ஆகிடும். இங்கே ln of V2 by V3 by V2வும் ln of V4 by V1 இருக்கும். இப்போ இதில் என்ன இதுனா நம்ம இதில் V3 by V2 ஈக்குவல் டு V4 by V1 அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி இருந்தால் தான் இந்த சைக்கிள் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு டேமும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனால் நம்ம மிச்சம் இருக்கிறது 1 minus T1 by T2 நெட்டு 1 minus T1 by T2 எடுத்துப்பாங்க. T2 தான் வந்து ஹீட் அப்சர்விங் டெம்பரேச்சர், T1 வந்து ஹீட் ரிஜெக்ஷன் டெம்பரேச்சர். அதனால நமக்கு இங்கே வந்து நம்ம ஃபார்முலா வந்து T2 minus T1 by T2. இப்போ நம்ம இங்கே 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்முலா வந்து மாறிடும். சரிங்களா? இப்போ நமக்கு என்னன்னா இட் இஸ் a heat rejection temperature. இந்த நம்ம TR வச்சுக்கலாம். இது heat supplied temperature or maximum temperature. ஸோ இங்கே வரது வந்து heat supplied temperature TS வரணும், இங்கே heat rejection வரணும். ஏன்னா TS விட TR வந்து கம்மி, கீழே வந்து TS வரணும். அப்படின்னா 1 to அந்த இது வந்து தேவை. இதுதான் கார்னாட் சைக்கிளோட எஃபிஷியன்சி. கார்னாட் சைக்கிளோட எஃபிஷியன்சிக்கு வந்து இதுதான் கார்னாட் சைக்கிளோட எஃபிஷியன்சி.
இப்போ நம்ம ஸ்டிர்லிங் சைக்கிள் பார்க்குறோம். ஸ்டிர்லிங் சைக்கிள்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்லலாம். கான்ஸ்டன்ட் வால்யூம் ஸ்டிர்லிங் சைக்கிள்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன், ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன், கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், ரெண்டுமே கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்றது தெரியுமா. இது ஒரு ஐடியல் சைக்கிள். ஐடியல் சைக்கிளில் போன ஐடியல் சைக்கிளில் வந்து 2 ப்ராசஸ் வந்து அது ஐசோதெர்மல் ப்ராசஸ் 2 இருந்தது. இந்த ஐடியல் சைக்கிள்லையும் 2 ஐசோதெர்மல் ப்ராசஸ் இருக்குது. ஐடியல் சைக்கிள்னாலே 2 ஐசோதெர்மல் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஐடியல் சைக்கிள்னாலே 2 ஐசோதெர்மல் ப்ராசஸ். இப்போ பிவி டயக்ராம் பார்க்குறோம். பிவி டயக்ராமில் ஃபஸ்ட்டு வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். கம்ப்ரஷன்னா வால்யூம் குறையணும், வால்யூம் குறையணும், ப்ரெஷர் ஏறணும். ஸோ வால்யூம் குறையணும், ப்ரெஷர் ஏறணும், அதான் வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். ப்ரெஷர் ஏறி வால்யூம் குறைஞ்சு அது கம்ப்ரஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல்னால டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. என்ட்ரோபி வந்து குறையுது. ஏன் என்ட்ரோபி குறையுதுன்னா கம்ப்ரஸ் பண்ணும்போது இடம் வந்து கம்மியாகும். இடம் கம்மியாகும்னா அவங்களால ஒழுங்கற்ற தன்மையாக இருக்க முடியாது. இப்போ ஸ்பேஸு இப்போ நிறைய இடம் இருக்குன்னா இங்கே அங்கே ஓடி விளையாடலாம். ஆனால் இடம் கம்மியாக இருக்குது. எல்லாருமே இருக்கிறதே இப்படி தான் இருக்கும். விளையாடுங்கடா அப்படின்னு எப்படி விளையாடுறது? ஒன்றும் விளையாட முடியாது. எல்லாம் அப்படியே டிகிரி ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இடம் கம்மியாக இருக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ஒழுங்கற்ற தன்மை வரவே வராது. ஆல்ரெடி இடம் கம்மியாக தான் இருக்குது. அப்போ எல்லாருமே வரிசையாக நிற்க வச்சுட்டு வச்சுங்க, ஆடுங்கடான்னு ஆடுவேன். ஆனால் இடம் இப்போ நம்ம எத்தனை பேர், ஒரு 10 பேர் 12 பேர் இருக்கும் வச்சுங்களேன், இடம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ ஆட சொன்னால் நல்லா ஆடலாம். கண்ணாபின்னு ஆடுங்கப்பா அப்படின்னா டிகிரி ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ் வந்து அதிகமாக. கம்ப்ரஷனில் வந்து என்ட்ரோபி வில் டிக்ரீசஸ், எக்ஸ்பான்ஷனில் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம் ஒழுங்கற்ற தன்மை அதிகமாகும் அப்படின்றது புரியுது. ஸோ அடுத்தது கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன்னா என்னென்னா, ஹீட் ஆட் பண்ணால் எய்தர் ப்ரெஷரோ இல்லை டெம்பரேச்சரோ, ப்ரெஷரோ வால்யூமோ இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் நம்ம வால்யூம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு தெரியுமா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷனில். ஸோ இப்போ டெம்பரேச்சர் ஹீட் அதிகமாகுது, டெம்பரேச்சர் அதிகமாகுது, கான்ஸ்டன்ட் வால்யூமு, இப்போ ப்ரெஷரும் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாகும் போது என்ட்ரோப்பியும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சாதா மணலில் நடக்க சொல்கிறோம், அப்போ வந்து நம்ம அழகாக நடந்துட்டு போயிடலாம். அதே பீச் மணல் மதிய டைம் வெயில் வேலையில் போய் நடந்துட்டு வாங்கன்னு வச்சுங்க, பீச்சுக்கும் கால் நினைக்கிற இடத்துக்கும் ரோடுக்கும் ஒரு நிறைய தூரம் வச்சு மெரினா பீச் மாதிரி ஒரு லென்த்தி பீச்சாக இருந்துச்சுங்க, போயிட்டு போகிறதுக்குள்ளே வெறும் காலில் போனால் கால் ஃபுல்லாக கொப்பளமாகிடும். இப்போ நம்ம ஒழுங்கற்ற தன்மை எப்படி அதிகமாகுது பாருங்க. டெம்பரேச்சர் அதிகமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காலை இப்படி எடுத்துகிட்டு ஓடணும். அப்போ நம்ம ஒழுங்கற்ற தன்மை வந்து அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ஒழுங்கற்ற தன்மையும் அதிகமாகும் அப்படின்னு தெரியும். ஸோ அது எக்ஸ்பேன்ஷனில் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக வைக்கிறோம். ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது தெரியும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பேன்ஷன்னா வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒழுங்கற்ற தன்மை அதிகமாகும் தெரிஞ்சுக்கலாம். ஹீட் ரிஜெக்ஷனில் இட் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷனால ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆனதா ஹீட் ரிஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷனாக இது இருக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும், இதுவும் என்ட்ரோபி ட்ராப் ஆகும். ஸோ ஹீட் அடிஷன் அப்படின்றப்ப கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷனில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த இடம் தான், சரிங்களா. கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன்லையும் சரி, கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷனையும் கவனிக்க வேண்டியது. ஹீட் ரிஜெக்ஷனா டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், என்ட்ரோபி டிக்ரீசஸ், இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், என்ட்ரோபி இன்க்ரீசஸ். ஸோ பிவி டயக்ராம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 1, இது 2, இது 3, இது 4. ஸோ 1 to 2 வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன், 2 to 3 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் அடிஷன், 3 to 4 வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், 4 to 1 வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் ரிஜெக்ஷன். இது ஐசோதெர்மல் இது டிஎஸ் டயக்ராம் வந்து இந்த கர்வ் வந்து ஸ்டீப்பராக போகணும், கொஞ்சம் நிமிர்ந்தா மாதிரி. கான்ஸ்டன்ட் அடுத்த சைக்கிள் போடும்போது உங்களுக்கு ஏன் நிமிர்ந்தா மாதிரி போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் கர்வ் வந்து நிமிர்ந்து இருக்கணும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கர்வ் வந்து குனிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ப்ரெஷன் தானே. 1 to 2, 3, 4 தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1 to 2 வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன், 2 to 3 வந்து
it is constant volume heat addition. 3 to 4 வந்து isothermal expansion, 4 to 1 வந்து constant volume heat rejection. ஸோ இந்த நாலுமே இந்த புரிதல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த விஷயங்கள் ஒவ்வொரு ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளா அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அதை உணர்வுபூர்வமாக ரசிக்க முடியும். ஒரு டிவைஸ்க்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இது. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. 4 ப்ராசஸ் மட்டும் கேட்பாங்க. அது மட்டும் படிச்சா போதும். 1 minus QR by QS. இப்போ ஹீட் என்ன ப்ராசஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4 to 1. அப்போ QR வந்து MCV T4 minus T1 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஹீட் சப்ளை பார்த்தீங்கன்னா MCV T3 minus T2 எடுத்துக்கலாம். T3 minus T2, T4 minus T1 எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா T1 எடுத்துடலாம், காமன் எடுத்துடலாம். MCV T1 காமன் எடுத்தா T4 by T1 minus 1. MCV T2 காமன் எடுத்துடலாம். இப்போ T3 by T2 minus 1. இங்கே என்ன ரிலேஷன் அப்படின்னா T4 by T1 equal to T3 by T2. இது தெரிஞ்சுன்னா ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது மேலே வந்து QR வரணுமா 1 minus T1 by T2 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 1 minus T1 by T2. அப்போ T2 minus T1 by T2. இதில் வந்து T2 is greater than T1 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுதுன்னா ஃபார் சேம் டெம்பரேச்சர் லிமிட் கார்னாட் சைக்கிள் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஸ்டிர்லிங் சைக்கிள் எஃபிஷியன்சி. ஃபார் சேம் டெம்பரேச்சர் லிமிட் T1 T2 சேமாக இருந்தால் இதுக்கும் அதே ஃபார்முலா தான், அதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஸோ இங்கே M அடிபட்டு போய்ட்டு CVC T4 minus T4 by T1 minus 1 by T3 by T2 minus 1 அடிபட்டு போயிடும். மிச்சம் இருக்கவே T1 T2 தான் இருப்பான். ஸோ அதை மட்டும் தான் அங்கே போட்டிருக்கு. ஸோ மற்றவங்களாம் ஏன் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் அடிக்கடி வெட்டு குத்தாயி காணாமல் போயிடுவாங்க. ஸோ இது ஸ்டிர்லிங் சைக்கிளுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு எஃபிஷியன்சி ஃபார்முலா. ஸோ நம்ம இதெல்லாம் எல்லாருக்கும் அறிவிக்கிறது என்னென்னா கார்னாட் சைக்கிள் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஸ்டிர்லிங் சைக்கிள் எஃபிஷியன்சி ஃபார் த சேம் டெம்பரேச்சர் லிமிட்ஸ். அவ்வளோதான். எரிக்சன் சைக்கிள் அதுவும் ஒரு ஐடியல் சைக்கிள் தான், 3வது ஐடியல் சைக்கிள். இது இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் heat addition and constant pressure heat rejection, isothermal compression and isothermal expansion அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ constant pressure heat addition, constant pressure heat rejection, isothermal compression, isothermal expansion. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 to 2 isothermal expansion. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா isothermal கம்ப்ரெஷன்ன்றப்போ வால்யூம் கம்மியாகும், ப்ரெஷரு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், என்ட்ரோபி வில் டிக்ரீசஸ் அப்படின்றது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. கம்ப்ரெஷனில் என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகிறது பார்ப்பீங்க. அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஐசோபாரிக் ஹீட் அடிஷன். இப்போ ஹீட் ஆட் ஆகும்போது ஸோ ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும், எது ப்ரெஷரோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். இங்கே ஐசோபாரிக்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அப்போ வால்யூம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுது ஆகணும். ஹீட் அடிஷன் நான் அப்படி சொல்லியிருக்கேன், போத் டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ரோபி இன்க்ரீசஸ். அடுத்தது எக்ஸ்பான்ஷன், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பான்ஷனில் ப்ரெஷர் ட்ராப் ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்பான்ஷன்னா வந்து இந்த ஐசோதெர்மல்னால இது கான்ஸ்டன்ட்டு, எக்ஸ்பான்ஷனால் இது என்ட்ரோபி இன்க்ரீசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 4 to 1 வந்து ஐசோபாரிக் ஹீட் ரிஜெக்ஷன். ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வால்யூம் வந்து ட்ராப் ஆகும், டெம்பரேச்சரும் ட்ராப் ஆகும். ஹீட் ரிஜெக்ஷன்னா இது ரெண்டும் இருக்கும். ஸோ கம்ப்ரெஷன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி குறையுது இடம்பரத்தில், எக்ஸ்பான்ஷன் எதாவது அதிகமாக இருக்குது, என்ட்ரோபி அதிகமாகுது அப்படின்னு தெரியும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இது எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். இது பார்க்கும்போது இங்கே ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அப்போ ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ நாலுமே தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கர்வ் வந்து இட் இஸ் எப்படின்னா ஸ்டீப்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இங்கே கான்ஸ்டன்ட் வால்யூம் கர்வ் வரைய சொன்னாங்கன்னா
இது கான்ஸ்டன்ட் வால்யூம் கர்வு, இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கர்வு. ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் கர்வு வரைய சொல்கிறாங்கன்னா இது கான்ஸ்டன்ட் வால்யூம் கர்வு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கர்வு. அப்போ யார் நிமிர்ந்திருப்பா அப்படின்னா வால்யூம் கர்வு நிமிர்ந்திருப்பாங்க. ஸோ அது வந்து காம்படிக்ஸில் கேட்பாங்க. ஸோ பிவி டயக்ராமில் யார் நிமிர்ந்திருப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் நிமிர்ந்திருப்பா? எஸ் தான் நிமிர்ந்திருப்பா. டிஎஸ் டயக்ராமில் யார் நிமிர்ந்திருப்பா அப்படின்னா டி நிமிர்ந்திருப்பா. டிஎஸ் இது வந்து இது வந்து இந்த இடம் வந்து இங்கே நான் டாட் போடாதது வந்து டயக்ராம். பிவி டயக்ராமில் யார் ஸ்டீப்பராக இருக்கா? ஐசென்ட்ரோபிக் ஸ்டீப்பராக இருப்பா. டிஎஸ் டயக்ராமில் யார் ஸ்டீப்பராக இருக்கா? கான்ஸ்டன்ட் வால்யூம் ஸ்டீப்பராக இருப்பான்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பிவி டிஎஸ் அப்படி இருந்தீங்கனாலே போதும். அந்த லெசன் சிம்பிள் போட்டிங்கன்னா யார் இங்கே டயக்ராம் போட்டிங்கன்னா அங்கே கம்பேரிசன் பண்ணலாம், இங்கே டயக்ராம் போட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் கம்பேரிசன் பண்ணிடலாம். ஸோ 4 பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நம்ம யார் நிமிர்ந்திருப்பான்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே வால்யூம் கர்வ் நிமிர்ந்திருக்கிறத பார்க்குறீங்க, ப்ரெஷர் கர்வ் குனிஞ்சிருக்கிறத பார்க்குறீங்க. இங்கே வால்யூம் கர்வ் நிமிர்ந்திருக்கிறத பார்க்குறீங்க, ப்ரெஷர் கர்வ் குனிஞ்சிருக்கிறத பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எஃபிஷியன்சி எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து QS வந்து ஹீட் எங்கே சப்ளை பண்ணுறாங்க? MCP T3 minus T2. Q ரிஜெக்டட் வந்து MCP T4 minus T1. இங்கே T2 காமன் எடுத்தா MCP T2 T3 by T2 minus 1. இங்கே T1 காமன் எடுத்தா MCP T1 T4 by T1 minus 1. ஸோ 1 minus QR by QS போட்டோன்னா 1 minus QR by QS ஈட்டா போட்டோன்னா 1 minus T1 by